ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா திண்டிவனத்துல இருந்து மரக்கான போற ரூட்ல பாத்தீங்கன்னா பெருமுக்கல் சொல்லிட்டு இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 2 அற்புதமான மிக பழமையான சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா மலைக்கு அடிவாரம் இருக்கு, இன்னொன்னு மலைக்கு மேல இருக்கு. விக்ரம சோழ மன்னன் காலத்துல கட்டப்பட்ட கோவிலை நம்ம இப்ப பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாலீஸ்வரர். மலைக்கு மேல இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் பாத்தீங்கன்னா முக்திய ஜலீஸ்வரர் இங்க மேல அமைஞ்சிருக்காரு. வாங்க நம்ம கீழே இருக்கிற கோவில் பார்க்கலான்னு வந்தோம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா பயங்கரமா சேதமாயிருந்தது, பார்க்க முடியாது, உள்ள கூட போக முடியாத அளவுக்கு சும்மா பூஜை மட்டும் நடந்துட்டு இருந்தது. அதனால இப்ப இங்க திருப்பணி நடந்துட்டு இருக்கு. நம்மளே எதிர்பார்க்கல, சரி பழைய கோவில் தான் இருக்கும், நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ரொம்ப பாயஞ்ச நிலையில இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி மட்டும் அந்த பழைய கோபுரம் ஓரளவுக்கு கோவில் இருக்கு. நம்ம எவ்வளவு இருக்குன்ட்டு நம்ம கோவில் கிட்ட போய் பார்க்க, அதுக்கு பிறகு நம்ம மலைக்கு மேல சிவபெருமாளை தரிசிக்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த பேக் சைட்ல இருந்து இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா கோவில் எல்லாம் அப்படியே ஃபுல்லாவே எடுத்துட்டு இருக்காங்க. இடிச்சு தள்ளிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பழைய கோவில் இருந்தது, இது பழமையான கோபுரம். இது அப்படியே ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழமை மாறாம இருக்கிறதுக்காக அந்த கோபுரத்துக்கு இருக்கிற இந்த கோவில் எல்லாம் அப்படியே இருக்கு. வாங்க ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம். இதான் மலைக்கு மேல சிவபெருமாள் அமைந்திருக்காரு. நம்ம போற ரூட் இந்த சைடு தான். ஃபர்ஸ்ட்ல கீழே இருக்கிற கோவிலை பார்ப்போம். கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். கோபுரம், ராஜகோபுரம் பாருங்க. எங்க பேங்கோட அட்ரஸ், கோடு, கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது மூலியமா நம்ம இந்த கோவிலுக்கு ஏதாவது நம்ம திருப்பணிக்கு உதவணும்னா நம்ம உதவி செய்யலாம். இதோட என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்கும். இது சிவபெருமாளா என்னன்னு தெரியல. நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு. நந்தி பாருங்க, எவ்வளவு பழமையான நந்தி. ராஜகோபுரத்துக்கு அடுத்தது இது கருவறை. இதெல்லாம் கோவில் அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி சிமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா கருவறை. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்லுலயே விளக்கு, கல் விளக்கு பாருங்க. இதுல எண்ணெய் ஊற்றி திருச்சல் படம். நம்ம விநாயகர் சிற்பம், பழமையான சிற்பம் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க லிங்கம் இங்க இருக்கு. உள்ள தோண்டி எடுத்து இங்க வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, அபிஷேகம் பண்ண இந்த திருநீர் இதெல்லாம் இருக்கு பாருங்க. எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஆவுடைன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது ஆவுடை பாருங்க. கோயில் ஃபுல்லா இங்க ஒரு சன்னதி இருக்கு, 2 சன்னதி இருக்கு இங்க. அநேகமா இது விநாயகர் சன்னதி, என்னன்னு தெரியல. இந்த தூணெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா திருப்பியும் இதெல்லாம் சரி பண்ணி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் நம்மளுக்கு இந்த காலத்துல கிடைக்காது. என்னதான் நம்ம இதே மாதிரி செஞ்சாலும் இந்த சிற்பம் தான். பாருங்க, கண்ணப்பர் சிற்பம். இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அரிது. முருகர் கோவில் மேல யானையோட யானை சங்கிலி மாதிரி அப்படியே லைனா பாருங்க. கோவிலோட வெளி அமைப்பு, கோவிலோட தூண் பாருங்க. இதெல்லாமே கோவிலோட தூண்கள் எல்லாம் பாதுகாப்பா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. கோவில் எல்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ண உடனே இதெல்லாம் அப்படி அப்படியே பொருத்துவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாவே கோவிலோட இடம் தான். ஒரு கோவில் இருந்த தடையமே இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லாவே இடிச்சிட்டு இருக்காங்க. பேக் சைடில் இருக்கு பாருங்க ஒரு கோபுரம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ராஜகோபுரத்துக்கு அடுத்தது இருக்கிற கருவறையை பார்த்தோம்.
இது பாத்தீங்கன்னா பேக் சைடுல இருக்கிற கோவிலோட சோட்டுல கல்வெட்டு. இது ஓரளவுக்கு வந்து இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் புதுசு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழமையானது. அதுக்கப்புறம் வந்த சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க. இது பழமை மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து இதுக்காமே ரெடி பண்றாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்காது. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சிற்பம்லாம். ஒவ்வொரு காலத்தோட அந்த ஒரு கட்டிடக்கலையும் நம்மளுக்கு வந்து இந்த கோவிலுக்கு போனாவே ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபுல்லா மேல வந்து இந்த பூதகணங்கள். பாருங்க எங்க கோவிலுக்கு பக்கத்துல இங்க ஒரு சன்னதி இருக்கு. எல்லாம் பாருங்க கோவிலோட இடம் பேக் சைட்ல பாருங்க நிறைய பேர் வந்து கோவிலோட பணி செஞ்சுட்டு இருக்காங்க பண்ணி. ஆனா எப்ப முடியும்னு தெரியல. இது வந்து கோவில் இந்த அளவுக்கு இருக்கிறத பார்த்தா எப்படியோ வந்து கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க ஒரு பழமையான மண்டபம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கோவில் எல்லாம் இதுக்கப்புறம் பாக்குறது வந்து ரொம்ப அரியுதுன்னு சொல்லலாம். இது முடிஞ்ச அளவுக்கு இந்த தூணெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதே எடுத்து வச்சு இதே ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மலைக்கு மேல போய் அங்க இருக்கிற சிவபெருமாள் எப்படி இருக்காரு, கோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் மேலதான் போனோம், வாங்க போலாம். இதான் பாத்தீங்கன்னா மலைக்கு மேல கோவிலுக்கு போற பாதை. இந்த மலைக்கு போற இந்த படிக்கட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு விநாயகர் பாதம் இருக்கு பாருங்க. அடுத்தது படிக்கட்டே கிடையாது, அவ்வளோ பழமையானது. இந்த மாதிரி தான் அந்த காலத்துல அந்த அளவுக்கு வந்து படிக்கட்டெல்லாம் கரெக்டா இல்லாம இந்த மாதிரி யதார்த்தமா அந்த தாய்ப்பாறையிலே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் செதுக்கப்பட்டு அதுலயே ஏறி போயிட்டு இருந்தாங்க. இங்க வந்து அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ மேலே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் அப்படியே பாறையிலே செதுக்கி இருந்தது படிக்கட்டு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற கோவில் தெரியுது பாருங்க, ரொம்ப சூப்பராகவே தெரியுது. இன்னும் கோவிலா இருந்திருந்தா இன்னும் அழகா தெரிஞ்சிருக்கும். சூப்பரா தெரியுது பாருங்க அந்த ஊரு. கொஞ்சம் வீடு தான் இருக்கு இந்த கிராமத்துல. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்லாம் கழனி. கொஞ்சம் வட்டாரத்துக்கு வந்து வீடுங்களே கிடையாது. இதோ இங்க ஸ்டார்டிங்ல இந்த கோவில் சுத்தி தான் ஒரு 4 வீடு இருக்கு. இந்த கோவில் தான் கெத்து இந்த ஊருக்கு. கொஞ்சம் தூரம் படிக்கட்டுல இந்த மாதிரி பாறையில ஏறி போனோம். அதுக்கப்புறம் திருப்பியும் படிக்கட்டு. எவ்வளோ பழமையான கோவில், இவ்வளோ மேலெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க. நம்ம வந்து சும்மா ஏறி போய் அதை பார்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்கெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க இது மேலே இல்லை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயில். பார்த்தீங்கன்னா கல்வெட்டு. ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். நம்ம வந்த பாதை பாருங்க, அது பக்கத்தில் அந்த மலை எல்லாம் பாருங்க. இந்த ஜல்லிக்கல் அப்படியே குவிச்சு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஒருவேளை இது வர வழி பாதையா, இது பழைய பாதையா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பாய்ஞ்சிட்டு இருக்கு. அது தெரியுது பாருங்க, இந்த கோவில். இது கோட்டையோட சுவர். இந்த கோட்டைக்குள்ள வந்து சிவபெருமாளை வந்து கோவில் அமைச்சு வழிபட்டு இருக்காங்க அந்த காலத்து மன்னர்கள்.
பாருங்க, மேலே வந்துட்டோம். பாதுகாப்புக்கு நிற்பாங்களாம் இந்த மாதிரி சுவர் எழுப்பிட்டு. நம்ம வேலூர் கோட்டையில் வந்து இதெல்லாம் பார்த்துருப்போம். ஃபுல் வியூவும் தெரியுது பாருங்க. இப்போல்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற கோவில் எல்லா கோவிலும் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு பலகை வச்சுருக்காங்க. கோவிலுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல. நம்ம அந்த சைடு ஏறி வந்தோம். இது வந்து உள் நுழைவு நினைக்கிறேன், வாசல். இங்கே என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தோடைய சிற்பம், விநாயகர் சிற்பம் எல்லாம் வந்து கோவிலோட சுற்றுப்பிரகாரம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. சீடர்கள் கோவில் சுத்தியும் பார்த்தீங்கன்னா அந்த பூதகணங்கள் எல்லாம் வந்து 2 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப அழகான ஒரு பெரிய மண்டபம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான கோவில். ஸ்ட்ரைட்டா வந்து பலிபீடம், நந்தி இருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் கருவறை இருக்கும்னு நினைக்கிறேன். கருவறை சுற்றுல பார்த்தீங்கன்னா கல்வெட்டு, ஃபுல்லா கல்வெட்டு இருக்கு பாருங்க. கோவில் வந்து நம்ம உள்ள சிவபெருமாளை தரிசிக்க முடியல, கோவில் சாத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு. குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா இது சுனை நீர் குளம் மாதிரி அப்படியே பாறையிலே இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் வந்து படிக்கட்டு இருக்கு, அப்படியே ஆப்போசிட்லேயும் படிக்கட்டு இருக்குது. அது கோவில் ஓரம் ஏதாச்சும் வந்து அந்த படிக்கட்டில் தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இப்போது வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் பழஞ்சு போயிருக்கு. இந்த பக்கம் போகவே முடியாது. இந்த பக்கம் பேக் சைடில் இந்த மாதிரி இரும்பு படிக்கட்டிலே வந்து அமைச்சிருக்காங்க. இது என்ன வழின்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த கோட்டையோட இந்த பாதுகாப்பு சுவர், அதாவது இது மேலேருந்து தான் வந்து கண்காணிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு நம்ம வேலூர் கோட்டையெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அந்த மாதிரி சுவர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது கோட்டையோட சுற்றி இருக்கிற சுவர். இதை பாருங்கள், இந்த மரம் வந்து செவுத்தோடு இணைஞ்சி அப்படியே பிணைஞ்சி இந்த வேரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நம்ம இது வந்து வந்த வழி. இந்த 2 பாறைக்கும் இடுக்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி போகுது. செம பயங்கரமாக இருக்கு உள்ள. அந்த பக்கம் ஏதாச்சும் வழி இருக்கா என்னன்னு தெரியல. இந்த பாறை இடுக்கு நடுவில் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த அந்த மனிதர், பழங்காலத்து மனிதர்களுடைய கிறுக்கல், அதாவது அந்த எழுத்தும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாறை கிறுக்கல்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கதான் ஏதோ ஒரு குகை இருக்கான். அது ஒரு வேளை அந்த குகையே என்னன்னு தெரியல. கொஞ்சம் ரொம்ப உள்ள போற மாதிரி இருக்கு. அது உள்ள போதா என்னன்னு தெரியல. அதனால எதுக்கும் அந்த மலை பகுதியெல்லாம் வந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கணும். அதனால கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம். இன்னும் போனோமா இல்லை அவ்வளோதான் முடியுதா என்னன்னு சரியா தெரியல. நான் பார்க்கல, ஒரு வேளை அதுவா இருக்கலாம். எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. கீழே இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேதமாயிட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக இங்கே வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப ஆசையாக வந்தேன். பழமையான கோவில், அது வந்து எந்த நிலையில இருந்தாலும் வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம அது பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் நான்.
ஃபுல்லாவே கோவிலே இல்ல. அப்புறமா சரி கொஞ்சோண்டு இந்த ராஜகோபுரம், நந்தி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இந்த இத வந்து பார்த்தோம். மலைக்கு மேல வந்து இங்க இருக்கிற கோவில் பார்க்கலான்னு வந்தேன். இங்க வந்து நட சாத்திட்டு இருந்தது. இருந்தாலும் மேல வந்து ஆ நல்லா இருக்கு கோவில். எல்லாம் பழமையான கோவில். 1300 ஆண்டுகள் பழமைமிக்க கோவில். அதாவது விக்ரம சோழர் காலத்து கோவில் இது. அதுக்கப்புறம் வந்த பாண்டியர்கள், விஜயநகர அரசர்லாம் இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி எப்போ சேதமாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டை அமைச்ச பிறகு தான் சேதமாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா, கோட்டை வந்து எதனால வச்சிருப்பாங்கன்னா, இந்த கண்காணிப்பு அந்த இதுவெல்லாம் வச்சிருக்காங்க கோட்டையில. வேலூர் கோட்டையிலயும் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த போரெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா இந்த மாரி கோவிலெல்லாம் நெறைய அந்த காலத்துல சேதமாயிருக்கு. அந்த மாரி இதுவும் நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழங்காலத்து மனிதர்களோட அதாவது பாறை கிறுக்கல்னு சொல்லிட்டு இங்க வந்து குகைக்குள்ள அமைஞ்சிருக்காம். அது வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட போனோம். அதுதானா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இங்க வந்து யாரும் இல்லாததால நமக்கு சரியா தெரியல. இந்த மலைப்பகுதியில நம்ம கொஞ்சம் எப்பவுமே ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதனால நான் ரொம்ப உள்ள போல. நான் வந்துட்டேன். ஒரு வேளை அதுதான் இருக்கலாம்னு நெனைக்கிறேன். இங்க இருக்கிறதா சொன்னாங்க. ஆ பார்த்துருப்போம். மேல சிவன் கோவில், கீழ வந்து காமாட்சி அம்மன் கோவில், சிவபெருமாள் அமைஞ்சிருந்தாங்க. ஆனா நம்மளால வந்து கடவுள தரிசிக்க முடியல. நீங்க வரதா இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, அந்த கோவில் திருப்பணிலாம் முடிஞ்சிட்ட பிறகு நல்லா கிராண்டா வந்து கோவில் அமைப்பாங்க. நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நெறைய கோவில்கள் நெறைய பேருக்கு தெரியாம அந்த மாரி கோவில்கள்லாம் நெறைய இருக்கு. இது மூலியமா நீங்க தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல பார்த்தீங்கன்னா, பெருமுக்கல்னு சொல்லிட்டு இங்க கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்க இந்த கிராமத்துல 2 சிவன் அற்புதமான பழமையான கோவில் இங்க அமைஞ்சிருக்கு. நீங்க வரதா இருந்தா, மலைக்கு மேல இருக்கிற சிவன் கோயில தரிசிக்கிறதுக்கு வரலாம். காலையில வந்து ஓப்பன் பண்ணி வந்து பூஜை பண்ணிட்டு கீழ போயிடுறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கீழ இருக்கிற கோவில் வந்து இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதால மேலேயும் சரியா வரதில்லன்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து ஒரு 3 மணி டைம்ல வந்தேன். யாரும் இல்ல. ஒரு வேளை இதுக்கப்புறம் வரலாமா என்னன்னு சரியா தெரியல. நீங்க வரதா இருந்தா காலையில வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஒரு முறையாவது வந்து காலையில பூஜையாவது செய்வாங்க. நீங்க வந்து காலைல வந்து இங்க மேல சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். மேல கோவில் வந்து அ பூஜையெல்லாம் நடக்குது. நம்ம தமிழ் மன்னர்கள் இந்த மாதிரி கோவில், காட்டுல, மேட்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நெறைய தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல நெறைய ஒளிஞ்சிருக்கு. இந்த வீடியோ மூலியமா எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க வந்தா கண்டிப்பா வந்து இங்க பாருங்க. சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.